Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 13/3/2025 வியாழக்கிழமை, பூரம் நட்சத்திரம். இருப்பு. ஒரு வீட்டில் ஒரு கிரகம் இருக்கிறது. இந்த இருப்பை வைத்து ஒரு பலன் சொல்ல வேண்டும். அந்த வீட்டிற்குடைய ஒரு கிரகம், அந்த கிரகம் எங்கே இருக்கிறது, இன்னும் சில விஷயங்களை பார்த்தும் ஒரு பலன் சொல்ல வேண்டும். இவையெல்லாம் நீங்களாக அந்த வீட்டை எந்த கிரகம் பார்க்கிறதோ அதை வைத்தும் ஒரு பலன் சொல்ல வேண்டும். இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் பல கூறுகள் உண்டு. இப்பொழுது நாம் பார்வையை மட்டும் பார்க்க இருக்கிறோம். 2க்கு உடையவன் 10ஆம் இடத்தில் இருக்கிறான். அவனை குரு பார்க்கிறான். இதனுடைய முதற்கட்ட பலன் அப்படித்தான் சொல்ல வேண்டும். முதற்கட்ட பலன், எடுத்த எடுப்பிலேயே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பலன். உண்மையை, ஒழுங்கை, நேர்மையை பேசுபவனாக இருப்பான். யாரையும் கடிந்து கொள்ள மாட்டான். யார் மனதையும் புண்படுத்த மாட்டான். நல்லபடியாக தன்மையாக பேசக்கூடிய நபராக இருப்பான். எடுத்த எடுப்பிலேயே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இதுதான். இது போதுமா? போதாது. அந்த 2க்கு உடையவன் 10இல் இருக்கின்றானே, அந்த 10ஆம் வீடு சுபர் வீடா அசுபர் வீடா? இந்த 2க்கு உடையவன் அசுபனா பாவியா? இவன் இந்த 2க்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றான்? அவன் எங்கே இருக்கிறான்? பாகை வித்தியாசம். இன்னும் சில விஷயங்களை பார்த்தால்தான் ஓரளவு நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி இருந்தும் 2க்கு உடையவன் 10இல் குரு பார்க்கிறான். இதற்கு மட்டும் நாம் பலன் படித்தால் என்ன பயன் என்று நீங்கள் கேட்கலாம். பயன் உண்டு. படிப்படியாக ஒன்றை அறிந்து புரிந்து படிப்படியாக சென்றால்தான் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் பையன் நல்ல புத்திசாலி, அற்புதமான அறிவு. நீங்கள் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் என்று தான் சேர்க்க முடியுமே ஒழிய இவன் நல்ல அறிவு உள்ளவன் என்பதற்காக எடுத்த எடுப்பிலேயே 5ஆம் கிளாஸில் உட்கார வைக்க முடியுமா? பெரும் தவறாக முடிந்துவிடும். அவனுக்கு அந்த ஆரம்பத்திலிருந்து படிப்படியாக சென்றால்தான் எதையுமே முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் அறிவை தூக்கி ஒதுக்கி வையுங்கள். அதெல்லாம் 2ஆம் பட்சம், சும்மா. இப்படித்தான் எந்த கலையும் கற்க முடியும், கற்க வேண்டும். அந்த வகையில் இந்த பாடத்தை பார்க்கிறோம். 2க்கு உடையவன் 10இல் இருக்கிறான். குரு பார்க்கிறான். நல்ல விதமான பேச்சு உண்டு. நல்லவன், நேர்மையானவன், ஒழுக்கமானவன் சொல்லிவிடலாம். சனி பார்த்தால் சற்று மிகைப்படுத்தி பேசுவான். பேசுவது அனைத்தும் உண்மை என்று சொல்லிவிட முடியாது. செவ்வாய் பார்த்தால் ஒரு சண்டைக்காரனை போல் பேசுவான். அவனது பேச்சை கேட்டால் நமக்கு எரிச்சல் தோன்றும், அவன் மீது சந்தேகம் வரும் என்று கிரகங்களுடைய பார்வைக்கு வித்தியாசம் இருக்கின்றது. இத்துடன் நாம் காண வேண்டிய பல அம்சங்கள் நிறைய இருக்கின்றன. அவைகளை பின்னாளில் பார்ப்போம். படிப்படியாக செல்வோம். ஆக 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானாதிபதி, 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் அவனது செயல். குரு பார்த்தால் இந்த தன்மை அதில் எதிரொலிக்கும். ஒழுக்கம். சனி பார்த்தால் அவனுடைய குணம் அதில் வரும். மிகைப்படுத்தி சற்று பொய் கலந்து. செவ்வாய் பார்த்தால் ஆத்திர பேச்சு அவனுக்கு வரும். இப்படி
பார்வையை வைத்தும் நாம் பலன் சொல்ல வேண்டும். பல நேரங்களில் பார்வைதான் பெரிய அளவில் பேசுகின்றன. எனவே பார்வையை நாம் ஒதுக்கிவிடக்கூடாது. அன்பர்களே, பார்வை எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, நற்புகழ் பெறுவீர்கள். உங்கள் மதிப்பு கூடும் நாள். உங்களது பேச்சாகட்டும் செயலாகட்டும் எல்லோரையும் ஈர்க்கும் வகையில் இன்று இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, உங்களது விசேஷ திறமையை நீங்கள் பல்வேறு விஷயங்களில் ஆராய்ந்து அறிந்த அறிவு, அந்த விசேஷ திறமையை வைத்து வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை எளிதாக போக்கும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, நல்ல நாள். நாளைய தினம் நல்லபடியாக அமைய வேண்டி இன்றைய தினமே நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற உங்களது கணிப்பு சரியாகவும் அந்த கணிப்பை செயல்படுத்துவதில் வெற்றியும் கிடைக்கிறது. இன்று நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். உங்கள் பேச்சின் மூலம் ஒரு சில உண்மைகள் தெரிய வேண்டியவர்களுக்கு தெரிய வரும். இதன் மூலம் உங்கள் புத்திசாலித்தனம் பலராலும் மேலும் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களாலும் பாராட்டு பெறும். இந்த நாள் நீங்கள் ஒரு கதாநாயகனை போல் ஜொலிக்கும் நாள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் இது போன்ற முயற்சி செய்து இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் போட்ட திட்டப்படி நடந்து அது வெற்றியாக முடியும் நாள். கன்னிராசி அன்பர்களே, தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் இருக்கின்றன. அதன்படி அதற்கு ஏற்றாற்போல் பேச்சும் செயலும் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு இந்த லாபத்தை பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி வரவேற்பு மதிப்பு உண்டு. மறுபாதி தேவையற்ற ஒரு செலவீனம் நீங்கள் செய்ய வேண்டி வரும். மதியத்திற்கு பிறகு சற்று கவனம். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். மதியம் வரை அனாவசியமான செலவுகள், நஷ்டம். மறுபாதி மதியத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பாரா பண வரவுகள் உண்டு. மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, திடீரென்று ஒரு எண்ணம் உதயமாகி அல்லது ஒரு புத்திசாலியான ஒரு நபர் ஒரு யோசனையை உங்களுக்கு சொல்லி உங்கள் மனமும் அந்த யோசனையை ஏற்று அதன் வழி செயல்பட்டு
ஒரு நன்மையை அடைவீர்கள், பெருத்த நன்மையை அடைவீர்கள். அந்த நன்மை மறக்க முடியா நன்மை. பல நாட்கள் இது கிடைக்காதா என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த நன்மையாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, தெளிவாக பேசி நிறைவாக செயல்பட்டு செய்ய வேண்டிய காரியத்தை முழுமையாக செய்து முடித்து நற்பெயர் பெறும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, எதுவுமே இன்று தாமதப்படும். நீங்கள் ஒரு காரில் செல்லுகின்றீர்கள், சாலை குண்டும் குழியுமாக இருந்தால் நினைத்த நேரத்தில் அந்த இடத்தை, செல்ல வேண்டிய இடத்தை உங்களால் அடைய முடியுமா? தாமதமாகும். அந்த தாமதம் இன்று உங்களுக்கு ஏற்படும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.